மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம், ஏர்னிங் ஆஃப் தி ஹார்ட், பாகம் 1. இந்த புத்தகம் 2012 வருடத்திலிருந்து 2017 வருடம் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் சகஜமார்க்க மாஸ்டர்களினுடைய பிறந்தநாள் விழாக்களின் போது, அதாவது பண்டாராக்களின் போது, நாம் எல்லாருமே தாஜின்னு அன்போடு அழைக்கிற கமலேஷ் பட்டேல் மாஸ்டரால் ஆற்றப்பட்ட உரைகள் மற்றும் அவர் எழுதி அருளிய செய்திகள், இது எல்லாத்தினுடைய தொகுப்பாக இந்த புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் முதல் உரை 2012 வருடம் ஜூலை மாதம் 23ஆம் தேதி இந்தியாவில் இருக்கிற திருப்பூர் மாவட்டம் அங்கு நடைபெற்ற சாருஜி மகாராஜினுடைய பிறந்தநாள் விழாவின் போது தாஜி மாஸ்டர் ஆற்றிய உரை. இந்த உரையினுடைய தலைப்பாக மாஸ்டர் ஆன்மீக பயிற்சி பற்றிய தெளிவான விளக்கங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் மாஸ்டர் நம்மக்கிட்ட பயிற்சி பற்றி பேசுகிறாங்க. நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸினுடைய இன்றியமையாத பயிற்சிகளாக சொல்லப்படுற தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை மற்றும் நிலையான நினைவு, இந்த 4 விஷயங்களினுடைய நோக்கங்கள் பற்றியும் முக்கியத்துவம் பற்றியும் மாஸ்டர் நமக்கு இதில் சொல்லிட்டு வராங்க. முதல்ல பிரார்த்தனை. வழக்கமாக நாம் நம்மளுடைய தேவைகளையும் மற்றவங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யறதுக்காக கடவுள்கிட்ட ஒரு முறையீடு வைக்கிறோம். இந்த மாதிரி தான் நம்ம பிரார்த்தனை செஞ்சுட்டு வரோம். நம்மளை படைத்தவர்கிட்ட அவர் நம்மளை மாதிரியே படைத்த மற்ற விஷயங்களை பற்றி, அதாவது மற்ற படைப்புகளை பற்றி அவர்கிட்ட கேட்காம அவரையே நம்ம கேட்கணும். அதுதான் உண்மையான பிரார்த்தனை. இப்போது நம்ம எல்லாரையுமே படைத்தவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் ரொம்ப எளிமையானது. அவரை வெளியில் தேடாதீங்க, அவர் நமக்குள்ளேயே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவருடைய பிரசன்னத்தை நாம் எங்கே உணர்வோம்? நம்மளுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து அன்போடையும் பக்தியோடையும் அவர்கிட்ட பிரார்த்திக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை உணர்றதுங்கிறது சாத்தியமாகுது. அப்போது அதுக்கு நம்மளுடைய பிரார்த்தனை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எளிமையானதா, தெளிவான அர்த்தத்தோட, சடங்கு ரீதியாக இல்லாமல் அவரோட நம்மளுடைய தொடர்பை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்கணும். அப்போது பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒரு மனிதனை கடவுள்கிட்ட அல்லது தெய்வீக மாஸ்டர்கிட்ட முழுமையாக சரணடைய செய்யுது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய இயற்கை வெளியில் இருக்கக்கூடிய இயற்கைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு தான் பிரார்த்தனை. ஒரு பிறந்த குழந்தை பசிக்குதுன்னு அழறுது. அந்த குழந்தையினுடைய தேவை பசின்னு அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக தெரியாது. அந்த குழந்தைக்கு உள்ளே இருக்கக்கூடிய இயற்கை அழுகையின் மூலமாக தன்னுடைய தேவையை வெளிப்படுத்துது. இப்போது வெளியில் இருக்கக்கூடிய தாய் குழந்தையினுடைய அழுகுரல் கேட்டு அந்த பசியை தணிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நம்மளுடைய பிரார்த்தனை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தனக்கே தெரிந்திராத ஒரு தேவையை நிறைவு செய்வதற்காக உள்ளிருக்கும் இயற்கை வெளியில் இருக்கும் கொடுக்கக்கூடிய அழைப்பு தான் பிரார்த்தனை. அப்போது அந்த பிரார்த்தனையை ஒரு முறை இதயத்தினுடைய அடி ஆழத்திலிருந்து சொல்கிறதின் மூலமாக நம்மளுடைய குரு கிட்ட ஒரு தொடர்பு ஏற்படுது. இப்போது இந்த பிரார்த்தனையை நம்ம எப்படி சொல்லணும்? நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பிரார்த்தனை: ஓ மாஸ்டர், மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே. நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமைகளாய் இருப்பது எங்கள் முன்னேற்றத்தை பாதிக்கிறது. எங்களை அந்நிலைக்கு அழைத்து செல்லும் ஒரே தெய்வமும் சக்தியும் நீரே. இந்த பிரார்த்தனையை நாம் தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி 3 தடவையும், காலையில் எழுந்து தியானம் செய்யறதுக்கு முன்னாடி 1 தடவையும் சமர்ப்பிக்கிறோம். அப்போது நம்மளுடைய கண்களை மூடி பிரார்த்தனையினுடைய சாராம்சத்தினுடைய அர்த்தத்தில் ஆழ்ந்து போய் இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து உணர்வு ரீதியாக சமர்ப்பிக்கணும். வார்த்தைகளுக்கு உணர்வில்லை, உணர்வினுடைய சித்தரிப்புகள் தான் வார்த்தைகள். அப்போது நாம் சொல்லக்கூடிய ஓரொரு வார்த்தைகள்லையும் அந்த உணர்வுகள்ங்கிறது வெளிப்படணும். இதுதான் பிரார்த்தனை செய்யக்கூடிய முறை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ உண்மையிலேயே இந்த மாதிரி எப்படி பிரார்த்திக்கிறதுன்னு நமக்கு தெரியல அப்படின்னு நாம் சொல்கிறோன்னா அதுக்கும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கும் நம்ம மாஸ்டர்கிட்டேயே கேட்டு பிரார்த்தனை செய்யலாம்.
எப்படி பிரார்த்தனை செய்யறதுங்கிறத எனக்கு தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. அந்த பிரார்த்தனையினுடைய தன்மையை, சுவையை அனுபவித்து உணர்றதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்க. இந்த மாதிரி மாஸ்டர்கிட்ட கேட்டு நம்ம பிரார்த்தனை செய்யலாம். உலக வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளோ விஷயங்களை மாஸ்டர்கிட்ட கேட்குறோம், அதை எல்லாத்தையுமே நமக்கு நிறைவு செய்து கொடுக்குறாரு. அப்போது அதெல்லாம் அவரால் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னும்போது ஆன்மீக பரிசுகளை அவர் கொடுக்க மாட்டாரா? ஆன்மீக விஷயங்களை கேளுங்க அப்படிங்கிறத தான் மாஸ்டர் சொல்கிறாங்க. நீங்கள் விரும்பக்கூடிய எந்த ஆன்மீக நிலையாக இருந்தாலும் சரி, அதை இதயத்தினுடைய அடி ஆழத்தில் இருந்து கொண்டு வந்து திறந்த மனநிலையோடு கேளுங்க. அப்போது அதை நிச்சயமாக மாஸ்டர் நமக்கு கொடுப்பாரு. தினமும் காலையில் தியானத்திற்கு முன்னாடி நம்ம பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறோம். அப்போது அந்த பிரார்த்தனையை எந்த அவசரமும் இல்லாமல், இயந்திர கதியில் இல்லாமல், அதீத அன்போட நம்மளுடைய வழிகாட்டியை அல்லது இறைவனை இதயத்துக்குள்ளே கொண்டு வர்ற அளவுக்கு நம்மளுடைய பிரார்த்தனையினுடைய தன்மை இருக்கணும். அந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான மனோபாவத்தோடு வேண்டி அவரை கூப்பிடும்போது அந்த பிரார்த்தனையை தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய தியானத்தில் நமக்கு அழகான உள்முக நிலைங்கிறது உருவாக்கப்படுது. அந்த உள்முக நிலை எந்த விதத்திலையுமே உதறி தள்ள முடியாத அளவுக்கு ஆழமானதாக இருக்குது. இப்போ நாம் செய்யக்கூடிய அந்த தியானம்ங்கிறது தன்னுடைய இயல்பான போக்காக இல்லாமல் தனித்துவமானதாகவும் தன்னிகரற்றதாகவும் ஆகிடுது. இப்போது பிரார்த்தனையை எப்படி நம்ம அவசரமாக சொல்லக்கூடாதோ, அதே மாதிரி தியானத்தையும் அவசர கதியில் செய்யக்கூடாது. உண்மையிலேயே தியானத்திற்கான ஆயத்த பணிங்கிறது முதல் நாள் இரவிலிருந்தே ஆரம்பமாயிடுது. ஏன்னா நாம் தூங்குறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் தூங்குகிறோம். அதோட கூட நம்மளுடைய பிரார்த்தனையை நாம் சமர்ப்பித்ததற்கு பின்னாடி, நான் காலையில் சீக்கிரமே எழுந்திருக்கிறதுக்கு விரும்புகிறேன், தியானம் செய்கிறதுக்கு விரும்புகிறேன், அந்த தியானத்தில் உங்களை வரவேற்க விரும்புகிறேன், இந்த மாதிரி மனப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக நினச்சிட்டு நம்மளை நாம் தயார்படுத்திக்கிட்டு இரவு தூங்குறதுக்கு போகலாம். அதே மாதிரி காலையில் தியானத்திற்காக கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து நம்மளை நாம் தயார்படுத்திக்கிட்டு தியானத்தை தொடரும்போது நம்மளுடைய தியானம் சரியான விதத்தில் நிறைவு செய்யப்பட்டு அந்த நாள் முழுவதும் நமக்கு தியானத்தில் கிடைத்த உள்நிலை அது பராமரிக்கப்படுது. அதே மாதிரி தியானம் முடிஞ்ச உடனேயே அவசரமாக எழுந்து அடுத்த வேலையை செய்யறதுக்கு போகாமல் இருக்கலாம். அப்போது தியானம் முடிஞ்ச உடனேயே நமக்கு தியானத்தில் கிடைத்த அந்த உள்முக நிலையை சுவைத்து அனுபவித்து அதோடு ஒன்று கலந்து அந்த நாளில் எப்போ வேணாலும் இந்த தியான நிலையை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அதை நமக்குள்ளே கொண்டு வந்த பின்னாடி தியானத்தில் இருந்து பொறுமையாக எழுந்திருக்கலாம். ஏன்னா ஓரொரு தியானத்திலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உள்முக நிலைங்கிறது மிகப்பெரிய ஆன்மீக வளம். அதில் நம்ம அக்கறை காமிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி தினமும் தியானம் செய்ய வேண்டியதும் அவசியமான ஒன்று. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டுறதுக்காக வரிசையாக செங்கல் அடுக்கிக்கிட்டே போகிறோம். இப்போ நடுவில் ஏதாவது 1-2 செங்கல் நாம் வைக்காமல் விட்டுட்டோம்னா அந்த வீடுங்கிறது பூர்த்தி அடையாது. அதே மாதிரி ஒரு ஓவியம் தீட்டுறோம். அதில் நிறைய புது புது கலர்களை கொடுக்குறோம். இப்போது அதுலேயும் ஏதாவது ஒரு கலரை நம்ம கொடுக்காம விட்டுட்டோம்னா அந்த ஓவியமும் பூர்த்தி அடையாது. இந்த மாதிரி தான் நம்ம தினமும் செய்யக்கூடிய தியான பயிற்சி. ஓரொரு நாளும் காலையில் தியானம் செய்யும்போது ஓரொரு விதமான நிலைகள் நமக்குள்ளே உருவாக்கப்படுது. அப்போது ஒரு நாள் அந்த தியானத்தை நாம் தவற விட்டுட்டோம்னா செவத்தில் இருந்து ஒரு செங்கல் விழுந்து அந்த செவத்தில் ஓட்டை விழுந்த மாதிரி. தியானத்தின் மூலமாக நமக்குள்ளே நாம் கட்டிகிட்டு இருக்கிறது ஆன்மீக சாம்ராஜ்யம். அப்போது தினசரி பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. ஒருவேளை நம்மளால் தினமும் தியானம் செய்ய முடியல, எனக்கு ரொம்ப அலுப்பாக இருக்குது, தூக்கம் வருது, இந்த மாதிரியான ஒரு மனநிலை நமக்குள்ளே உருவாகுது அப்படின்னா அதுக்கும் நம்ம மாஸ்டர்கிட்டேயே பிரார்த்தனை செய்யலாம். தயவு செய்து எனக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரெசப்டர்கிட்ட போயிட்டு சிட்டிங் வாங்கிக்கலாம். எந்த ஒரு தடையையுமே தொடர்ந்து வளர செய்யறதுக்கு பதிலாக அந்த தடையை நம்மக்கிட்டேருந்து விளக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி பயிற்சியினுடைய முக்கியத்துவங்கள் பற்றி, அதனுடைய நோக்கங்கள் பற்றி
தாஜி மாஸ்டர் இந்த உரையில் நமக்கு தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இப்போ அடுத்தது, பயிற்சி மட்டுமே ஆன்மீக உச்ச நிலைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுமா? எல்லா பயிற்சியையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். அப்போது இது மட்டுமே போதுமா நம்மளுடைய ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு? இந்த கேள்வியை மாஸ்டர் கேட்டுட்டு, நிச்சயமாக இல்லை. ஏன்னா நம்மளை அங்கே அழைச்சிட்டு போகிறது அதிகபட்ச கீழ்ப்படிதல் மட்டுமே. கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது தான் மிக சிறந்த மனோபாவம். இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? என்னோட வழிகாட்டி என்கிட்ட பயிற்சி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்கிட்ட சொன்னதுனால நான் பயிற்சி செய்கிறேன். அப்போது கீழ்ப்படிதலினுடைய காரணமாக நான் பயிற்சி செய்கிறேன். இப்படி நாம் செய்கிறது தான் மிகச்சிறந்த மனோபாவம். ஒரு முறை கலிஃபோர்னியாவில் நடைபெற்ற ஒரு சொற்பொழிவு. அங்கே அந்த சொற்பொழிவில் சாரிஜி மாஸ்டர் நம்மளுடைய சகஜ மார்க்கத்தில், அதாவது ஹார்ட்ஃபுல்னஸில் நம்ம நிறைய பயிற்சி முறையை பெற்றிருக்கிறோம். அதை நாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். இப்போது அதோட கூட நாம் வளர்த்துக்க வேண்டிய மனோபாவங்களும் நிறைய இருக்குது. ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலையை அடையணும் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய ஆன்மீக வெற்றிக்கு நாம் செய்யக்கூடிய பயிற்சி முறைங்கிறது 5% மட்டும்தான் பயனளிக்கக்கூடும். அப்போது 5% மட்டும்தான் பயிற்சியினுடைய பங்குங்கிறது இருக்குது. மீதி இருக்கிற 95% நம்மளுடைய இதயத்தில் நாம் வளர்த்துக்கக்கூடிய மனோபாவம். அதுதான் ஆன்மீக வெற்றிக்கு அதிக அளவில் பொறுப்பாகுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ நான் இதை பற்றி எனக்கு இன்னும் அதிகமாக விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதாவது தாஜி மாஸ்டர் சாரிஜி மாஸ்டர்கிட்ட கேட்குறாரு. அப்போது அவர், மனோபாவங்கள் பற்றி நான் என்ன பேச முடியும், அதை அவங்களே வளர்த்துக்க வேண்டிய ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்போ அவர் அந்த பேச்சை அதோடு முடிச்சிட்டாரு. ஆனாலும் இந்த மனோபாவங்கள் பற்றி பல வருஷமாக நிறைய விவேக முத்துக்களை அவர் நமக்கு வழங்கியிருக்காரு. சத்கோலில் ஒரு முறை இந்த மனோபாவங்கள் பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச போது அங்கே இருந்த அபியாசிகள் நாங்கள் எல்லாருமே மாஸ்டர்கிட்ட கேட்டோம், இப்போது ஒருத்தனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது எது? அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிறது எது? அது அவனுடைய பிறந்த நேரமா, அல்லது பிறந்த இடமா, இல்லைன்னா ஜாதக கட்டமா, அதுவும் இல்லைன்னா ராசி பலனா? இப்படி அவர்கிட்ட கேட்டதுக்கு, ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது இப்போ நீங்கள் சொன்ன எதுவுமே கிடையாது, கருவுறக்கூடிய அந்த தருணம்தான். அதுதான் கருத்தரிக்கப்படக்கூடிய அந்த குழந்தையினுடைய விதியை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல இதை பற்றி என்னால் புரிஞ்சிக்க முடியல, இன்னும் எனக்கு விளக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லி மாஸ்டர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்ன இந்த கருத்தை தெளிவுபடுத்துறதுக்காக மகாபாரதத்தில் இருந்து ஒரு கதையை சொல்கிறாரு. அதாவது ஒரு குழந்தையினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுல மனோபாவங்கள் என்ன மாதிரி பங்கு கொடுக்குது, இதை பற்றின ஆழமான விளக்கத்தை சாரிஜி மாஸ்டர் கொடுக்குறாரு மகாபாரத கதையிலிருந்து. நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருதராஷ்டிரர் பார்வையற்றவராகவும், பாண்டு வெளிரிய நிறம் படைத்தவராகவும், விதுரர் நல்ல விவேகம் படைத்தவராகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாட்டில் அந்த அரசவையில் 3 குழந்தைகள் பிறக்குது. ஒரு குழந்தையும் ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கான காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலையால் ஒரு ரிஷி அந்த அரசவைக்கு வரவழைக்கப்பட்டார். அப்போ முதல்ல திருதராஷ்டிரனுடைய தாயார் அந்த ரிஷியினுடைய அறைக்கு போகிறாங்க. அவர் போட்டுட்டு இருந்த அந்த உடையை பார்த்து ரொம்ப அருவருப்பாகி கண்களை உடனே மூடிக்கிட்டாங்க. அதோட அவங்க பயத்தில் அரண்டு போயிருந்தாங்க. அப்போது கருத்தரிக்கப்பட்ட அந்த குழந்தை குருடாக பிறந்தது. 2வது அரசிக்கும் அதே மாதிரி தான் நடந்தது. அந்த ரிஷியை பார்த்தப்போ அவங்க ஒரு மாதிரி வெளிரிய தோற்றம் கொண்டு கிட்டத்தட்ட மயங்கியே போயிட்டாங்க. அதனால தான் கருத்தரிக்கப்பட்ட அந்த குழந்தை வெளுத்த தோல் கொண்டதாக இருந்தது. அவர் தான் பாண்டு. இப்போ 3வதாக பணிப்பெண்களில் ஒருத்திக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அந்த பணிப்பெண் என்ன நினச்சிட்டு போகிறாங்க, ஒரு ரிஷியோட உறவு கொள்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிற அளவுக்கு நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி,
அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு கௌரவிக்கப்பட்டதாக அவங்க உணர்றாங்க. அப்போது அந்த மனோபாவம், உயர்ந்த மனோபாவம் தான் வேறு விதமாக இருந்தது. அந்த பணிப்பெண்ணுடைய குழந்தையாக தான் விதுரர் பிறக்கிறாரு. விதுரனுடைய கருத்தரிப்பும் அப்படி தான் இருந்திருக்கு. இந்த கதையை சாருஜி மாஸ்டர் சொல்கிறாரு. இவர் இதை சொல்லி முடித்தோடனே அந்த ரூமில் இருந்த நாங்கள் எல்லாருமே வயதானவர்கள். அப்படி இருக்கும்போது எங்ககிட்ட ஏன் இந்த கதையை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்டேன். அதாவது தாஜி மாஸ்டர் சாருஜி மாஸ்டர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இளம் வயதினர்கிட்ட இந்த கதையை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் அதை உணர்ந்தேன். இந்த கதையின் மூலமாக நமக்கு ஏதோ பெரிய விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அவர் சொன்னதை தாண்டி இதில் நிறைய அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றியே நான் தொடர்ந்து சிந்தனை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது கருத்தரிக்கக்கூடிய தருணம், அந்த தருணத்தில் சரியான மனோபாவம் நமக்கு இருக்கணும். இந்த விஷயம் தியானத்திற்கும் பொருந்தும். சாருஜி மாஸ்டர் வெறும் கருத்தரிக்கக்கூடிய தருணத்தை அதை மட்டுமே அவர் அர்த்தம் கொண்டு அந்த கதையை சொல்லலை. அதை தியானத்திற்கும் நாம் பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஓரொரு தியானத்திலையும் நமக்கு புது விதமான ஆன்மீக நிலை கிடைக்குது. அப்போது தன்னிகரற்ற ஆன்மீக நிலைக்கு உயிர் கொடுப்பது தியானம்தான். ஒரு நிலைக்கு பின்னாடி இன்னொரு நிலை, இந்த மாதிரி ஒரு நதி மாதிரி நமக்குள்ள எல்லா நேரமும் அந்த நிலைகள் பாய்ந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் அந்த நிலையை நாம் தவற விடுறோன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தியானத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போ நம்ம காலையில் தியானம் செய்ய போகிறோம், அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கோவமாக இருக்கோன்னு வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கூட இருக்கிறவங்க ஏதாவது கேட்டிருக்கலாம், இல்லை நம்மளுடைய குழந்தைகளோ இல்லை வேறு யாராவதோ நம்மளை கோவப்படுத்தி இருக்கலாம். அதுக்காக நாமளும் கோவப்பட்டு அந்த ஒரு மனநிலையில் இருக்கலாம். இப்படி இதே கட்டத்தில் தியானத்தில் உட்காரும்போது அப்போ நம்மளுடைய உள்நிலை அவ்வளவு நல்லா இருக்காது. உடனே நம்ம தியானத்தில் உட்காரும்போது ஒருவேளை நம்மளை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு அந்த உள்நிலையை கொஞ்சம் சரியாக மாற்றிக்கிட்டு தியானத்தில் உட்கார்ந்தாலும் கூட தியானத்திற்கு அப்புறமா அதில் கிடைச்ச அந்த நிலைங்கிறது நமக்கு நீடிச்சு இருக்காது. அதாவது தியானத்தில் கிடைக்கக்கூடிய நிலையை நம்மளால் உணர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தியானம் செய்யும்போது இதயத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கிறதுங்கிறது அவசியமான ஒன்றா இருக்குது. எல்லா நேரத்துலேயுமே நாள் முழுக்கவே நம்ம மாஸ்டர்னுடைய நினைவில் தான் இருக்கணும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் தியானத்தின் போதாவது மாஸ்டர்னுடைய நினைவில் நாம் முற்றிலும் லயித்து போய் திறந்த மனதோடு இருக்க வேண்டியது அவசியமாகுது. அப்போது அந்த தியானம் அர்த்தமுள்ளதாக மாறுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதோட காலை தியானத்தை தவிர்க்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் நமக்கு வேறு எதுவுமே முக்கியமானதில்லை. இந்த விஷயத்தையும் நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுடைய பயிற்சியில் ஒரு தனி இயக்கத்தினை கொண்டு வரணும் அப்படின்னு பாபுஜி மாஸ்டர் அடிக்கடி சொல்கிறதுண்டு. இப்போது இந்த தனி இயக்கம் அப்படின்னா என்ன? இந்த வார்த்தையின் மூலமாக நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்? எனக்கு தோணுறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, தனி இயக்கம் அப்படிங்கிறதுனுடைய பொருள், முதல்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாம் தியானம் செய்யறதுக்கு உட்கார்றோம். அப்படி உட்காரும்போது உட்கார்ந்த உடனேயே என்னால் எளிமையாக தியான நிலைக்குள்ளே போக முடியணும். இது முதல்ல சொல்கிறது. ரெண்டாவது, தியானத்துக்காக ஒரு நேரத்தை, உதாரணமாக ஒரு 6 மணின்னு நாம் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு நேரத்தை நாம் நிர்ணயம் பண்ணுறதுங்கிறது அதை விட முக்கியமான ஒரு அவசியமான ஒன்று. அப்படி குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நாம் நிர்ணயிச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் தியானம் செய்ய உட்காரும்போது நாம் இயல்பாகவே தியான நிலைக்குள்ளே மூழ்கிடுறோம். இதை தான் மாஸ்டர் தனி இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தொடர்ந்து ஒரே நேரத்தில் தினமும் நாம் உட்காரும்போது நமக்குள்ள ஒரு உயிரியல் கடிகாரம் உருவாக்கப்படுது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம தினமும் 5 மணிக்கு காலையில் எழுந்திருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை தொடர்ந்து ஒரு 21 நாளைக்கு நம்ம பழகிட்டோன்னா அடுத்து 22வது நாள்லேருந்து நமக்கு அலாரம் கூட தேவையில்லை. அந்த 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு முழிப்பு வந்துடும். இப்போ இந்த விஷயம் எல்லாத்துக்குமே பொருந்தும், குறிப்பாக தியானத்துக்கும் பொருந்தும். தொடர்ந்து ஒரே நேரத்தில் தியானம் செய்யறதுக்கு நாம் உட்கார்ந்து பழகும்போது
அந்த நேரம் வந்தோடனேயே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உட்காந்துருவோம். அப்படி உட்கார்ந்தோடனேயே இயல்பாகவே தன்னிச்சையாகவே அந்த தியான நிலைக்குள்ளே நம்ம போயிடுவோம். இப்போ இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ரஷ்யாவில் டாக்டர் பாவ்லோவ் அப்படிங்கிறவர் நாய்களை வச்சு ஒரு பரிசோதனை பண்ணுறாரு. அதை பற்றி நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தபோது எனக்கு அதனுடைய முக்கியத்துவம் கொஞ்சம் புரிஞ்சுது. அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த நேரத்தில் ஒரு மணி அடிக்கிறாரு. அந்த மணி அடித்தோடனே தினமும் அந்த நாய்கள் வந்து சாப்பிட வருது. இப்படியே பழக்கப்படுத்துகிறாரு. மணி அடிக்கக்கூடிய ஓரொரு தடவையும் ஓரொரு முறையும் அந்த நாய்கள் வந்து உணவுக்காக ஓடி வருது. ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறாரு, மணி அடிக்கிறாரு, அதே மாதிரி நாய்கள் ஓடி வருது. அப்போ அந்த நாய்களுக்கு அவர் உணவு கொடுக்கல. இந்த நேரத்தில் அந்த நாய்களுக்கு தன்னிச்சையாகவே உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்குது. இப்போது இதில் இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சிக்கிறேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். அப்போது உங்களுடைய நேரத்தை நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீக அனுபவத்துக்காக ஆர்வமோடு காத்திருந்து படிப்படியாக ஓரொரு நாளும் அந்த ஆன்மீக நிலையை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதனுடைய அழகை நீங்கள் பாருங்கள். இப்படி தொடர்ந்து நீங்கள் அதை முயற்சி பண்ணிவிட்டு பயிற்சி பண்ணிட்டு வரீங்கன்னா ஓரொரு நாள் மட்டும் இல்லாமல் ஓரொரு கணமும் புதுமையான உள்நிலை உங்களுக்குள்ளே கிடைக்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. இந்த விதத்தில் நாம் தயாராக இருக்கோம் அப்படின்னா, அதாவது இவ்வளவு தொலைவுக்கு நம்மளை நாம் தயார்படுத்திக்கிட்டு தொடர்ந்து இருக்கோம் அப்படின்னும்போது நம்ம மேலே மாஸ்டர்கள் ஆன்மீக மழையை பொழிவாங்க. பலவித ஆன்மீக நிலைகள் நம்ம மேலே தொடர்ந்து மாஸ்டர்களால் பொழியப்படும். ஏன்னா அவங்களுக்கு இதை தவிர வேறு வழியே கிடையாது. நான் இதுவரைக்கும் நம்மளுடைய சகஜ மார்க்கத்தில் பார்த்த வரைக்கும் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்ன இந்த மாதிரி அனுபவங்களால் சோர்ந்து போக முடிகிற அளவுக்கு எனக்கு அனுபவங்கள் கிடச்சிருக்கு. இதை நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்ல. இது நம்மளுடைய மார்க்கத்தை தவிர வேறு எங்கேயும் கிடைக்கிறதும் இல்லை. அப்போது அந்த அளவுக்கு நம்மளை நாம் தயாராக வச்சுக்கணும். நாம் ஏதோ ஒன்றா ஆகணும் அப்படிங்கிறது தான் மாஸ்டர்னுடைய நோக்கம். அப்போது மாஸ்டர்கள் நமக்கு கொடுக்குற அந்த ஆன்மீக பரிமாணத்திற்கு நாம் மதிப்பு கொடுத்து தியானத்தின் போது மாஸ்டர்கள் நமக்கு கொடுக்குற அந்த ஆன்மீக பரிசுகளை நாம் எப்படியெல்லாம் வாங்கிக்க போகிறோம் இதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். அதுக்கு முதல்ல நாம் சரியான மனோபாவங்களை வளர்த்துக்கணும். தியானத்தை சந்தோஷமாக செய்யுங்க, உற்சாகமாக செய்யுங்க. அப்படி செய்யும்போது அந்த ஆன்மீக நிலைகளை ஆன்மீக வளங்களை நம்மளால் தொடர்ந்து பெற்றுக்கிட்டே இருக்க முடியும். அதோட அந்த வளங்களை பேணி வளர்த்து பாதுகாத்துக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க. உதாரணத்துக்கு இப்போது உங்களுடைய தங்கை உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க. அந்த பரிசு கொடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை குப்பையில் தூக்கி எறிஞ்சிருவீங்களா? அப்படி போட்டுட்டிங்கன்னா கொடுத்த அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுடைய இதயம் நொறுங்கி போயிடாதா? மறுபடியும் ஒரு பரிசை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்களா? ஒருவேளை கொடுத்த அந்த நபர் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தையினுடைய மனசு எவ்வளவு பாடுபடும்? இந்த மாதிரி தான் தியானத்தில் ஒரு பரிசாக மாஸ்டர் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதை நாம் போற்றி பாராட்டலை அப்படின்னா இதில் நமக்கு தான் நஷ்டம். அதுக்கு பயிற்சி மட்டும் போதுமானது கிடையாது. நாம் சரியான மனோபாவத்தை வளர்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்போது ஆன்மீக பரிசை, அந்த ஆன்மீக நிலையை நாம் நன்றியோடு ஏற்று அந்த நிலையோடு ஒன்று கலந்து அதில் நாம் லயிச்சிருக்கும்போது அதை நாம் முழுமையாக ஏற்றுக்கிட்டதுக்கு சமமாயிடுது. இந்த நிலையில் அதை நாம் உதறி தள்ளுறது கடினம். இப்போது நாள் முழுவதும் அந்த நிலை நம்மக்கிட்டேயே இருக்குது. ஏன்னா அதை நாம் முழுசாக அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இதுதான் நிலையான நினைவு. பாபுஜி மாஸ்டர் அடிக்கடி சொல்கிறதுண்டு, தியானமே நிலையான நினைவின் அன்னை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தியானத்தையே சரியாக செய்யலை அப்படின்னா அந்த நிலையில் நாம் நினைவில் வச்சுக்கிறதுக்கு அங்கே ஆன்மீக நிலைங்கிறது உருவாகிறதில்ல. இப்போ நாம் அங்கே போற்றி பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது? இந்த சூழ்நிலையில் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் விரக்தி அடைஞ்சு இந்த அமைப்பையே கைவிட்டுறாரு. ஒருவேளை தொடர்ந்து இந்த அமைப்புக்குள்ளே இருந்தாலும் அவருக்கு எதுவும் கிடைக்கிறதில்ல, அவர் எதுவாகவும் ஆகிறதில்ல.
அப்போது முதல்ல நாம் தினசரி செய்யக்கூடிய பயிற்சி, அதை சரியான மனோபாவத்தோடு செய்கிறது. அப்போது அதில் நமக்கு கிடைக்கிற தியான நிலை, அந்த தியான நிலையை சுவைச்சு அனுபவிக்கிறது, அதை நாம் தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. இந்த மாதிரி தான் நம்மளுடைய பயிற்சி செயலாற்றல் மிகுந்ததாக மாறணும். அதே மாதிரி நிலையான நினைவுங்கிறதும் இயல்பானதாக இருக்கணும். அப்போது இயல்பானதாக மாற்றுறதுக்கு நாம் கொஞ்சம் பயிற்சி பண்ணலாம். ஆரம்பத்தில் இந்த விஷயங்கிறது எடுத்தோடனேயே இயல்பாக வர்றதுங்கிறது சாத்தியமில்லை. அப்போது முதல்ல ஒரு நினைவில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிறதுக்கு நாம் போராடணுங்கிறது இயல்பு தான். நிலையான நினைவு அப்படிங்கிறது, இப்போ மாஸ்டர் மணப்பாக்கத்தில் காட்டேஜில் உட்காந்துருக்காரு, இல்லைனா சத்கோலில் இருக்கார், இல்லை இந்த நேரத்தில் எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி எல்லா நேரத்துலேயுமே நம்மளுடைய மாஸ்டரை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. அதாவது அவருடைய ஆக்டிவிட்டீஸை நினச்சிட்ருக்கிறது இல்லை. அப்போது நிலையான நினைவுன்னா என்ன? நம்மளுடைய உள்முக நிலை, அது மாஸ்டர்னுடைய சாராம்சத்தோட முழுமையாக ஒன்று கலந்த நிலையில் இருக்கக்கூடியது. அதாவது அவரை உள்முகமாக இணைச்சிக்கிற ஒன்று, எப்போவுமே அவரை பற்றி மட்டுமே நினச்சிட்ருக்கிறது. அது இயல்பானதாக மாறணும். எந்த போராட்டமும் இல்லாமல் வலுக்கட்டாயமும் இல்லாமல் மாறக்கூடிய ஒன்று. அப்படி ஒரு நிலை நமக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த உலக விஷயத்தில், அதாவது பௌதிக வடிவில் மாஸ்டரை பார்க்குறதுக்கு நாம் ஏன் கஷ்டப்படணும்? ஏன்னா அவர் நமக்குள்ளேயே உள்முகமாக இணைஞ்சிருக்காரு. அப்போது அவரை உங்களோட உள்முகமாக இணைச்சிக்கிறது தான் சிறப்பான ஒன்று. அதுதான் உண்மையான மாஸ்டரை, நிஜமான மாஸ்டரை உங்களுடைய இதயத்துக்குள்ளே கொண்டு வருது. ராதா கிருஷ்ணரை பற்றி எப்போவுமே நினச்சிட்ருக்காங்க. அப்போ ஒரு ஆத்தங்கரையில் உட்காந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டம் வரும்போது அவங்க தன்னையே மறந்து தன்னுடைய பெயரான ராதா அதை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க. இதுதான் அந்த ஒன்று கலந்த நிலை அப்படின்னு சொல்லப்படுறது. அவங்க தன்னையே மறந்துடுறாங்க. அப்போது நான் இங்கு இல்லை அப்படின்னு நாம் சொல்கிறோம்னா, அப்போது நீங்கள் இன்னும் அங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை தான் மாஸ்டர் நமக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறாரு. நம்மளையே மறந்த நிலை அங்கே காணப்படணும். நான் அங்கே இருக்கேன் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நமக்கு தோணக்கூடாது. அதுதான் நாம் உண்மையான மாஸ்டரை கண்டறிஞ்சதுக்கான அடையாளம். அதுதான் நிலையான நினைவு. இதை தான் பாபுஜி மாஸ்டர் தன்னுடைய மாஸ்டரான லாலாஜி மாஸ்டரை பற்றி சொல்கிறாரு. அவரை நான் தேடினேன், ஆனால் காண முடியவில்லை. அவரை கண்டபின் என்னால் தேட இயலவில்லை. அப்போது அவரை நாம் தேடிக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் பார்க்க முடியறதில்ல. உள்ளார்ந்து நாம் அவரை பார்த்த பின்னாடி நம்மளால் தேட முடியாது. ஏன்னா அப்போ நாம் அவரோட கரைஞ்சிட்றோம். இந்த மாதிரி பிரார்த்தனை, தியானம் மற்றும் நிலையான நினைவு, இந்த 3 விஷயங்களை பற்றி சகஜ மார்க்கத்தினுடைய, அதாவது ஹார்ட்ஃபுல்னஸினுடைய 3 முக்கியமான அம்சங்கள் பற்றி தாஜி மாஸ்டர் இந்த உரையில் சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த உரையினுடைய தொடர்ச்சியாக அடுத்தது சுத்திகரிப்பு பற்றி பேசுகிறாங்க. இப்போது நம்ம சுத்திகரிப்பு அப்படிங்கிற அம்சத்தை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே தினமும் சாயங்கால நேரம் சுத்திகரிப்பு செய்யும்போது அதை ரொம்ப எளிமையாக செய்யுங்க. இதை சொல்கிறத தவிர எனக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏணியை எடுத்துக்கோங்க. ஏணியில் 12 படி இருந்ததுன்னா ஒரு படியாக நம்ம மேலே ஏறுறோம். அதுதான் சரியான முறையாகவும் இருக்கும். அப்படி இல்லாமல் முதல் படியிலேருந்து நேராக 6வது படிக்கும், அதோட 12வது படிக்கும் நாம் போகிறதுக்கு முயற்சி பண்ணால் அது கொஞ்சம் சவாலாக இருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன்? சுத்திகரிப்பு செயல்முறை அப்படிங்கிறது 5 இல்லைன்னா 6 நிலைகள் கொண்டது. இந்த செயல்முறையை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனால் அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது அதுவே எளிதாயிடுது. அந்த செயல்முறையை இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சுத்திகரிப்பு செயல்முறையினுடைய முதல் நிலை, அதாவது முதல்ல அனைத்து சிக்கல்களும் மாசுக்களும் வெளியேறுகின்றன, இந்த மாதிரி சங்கல்பம் எடுத்துக்கோங்க. 2வது நிலை முதுகுப்புறமிருந்து, முதல்ல அனைத்து சிக்கல்களும் மாசுக்களும் வெளியேறுகிறது அப்படிங்கிற மாதிரி
ரெண்டாவது, அது எங்கிருந்து? முதுகுப்புறம் இருந்து. மூணாவது, அது எப்படி? புகை அல்லது ஆவி வடிவில். நான்காவது நிலை, அதை நாம் எப்படி துரிதப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி செய்யலாம். அடுத்தது 5வது நிலை, மாஸ்டர் நம்ம எதில் உட்கார்ந்துருக்காரு இந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அவருடைய அருள் அல்லது தெய்வீக பிரவாகம் நம்மளுடைய இதயத்துக்குள்ளே வருது. அப்படி வந்து சுத்திகரிப்பை செய்யறதுக்கு நமக்கு உதவி பண்ணி இதயத்தில் உருவாகக்கூடிய அந்த வெற்றிடத்தை அருள் மழைங்கிறத நிரப்புது. இந்த மாதிரி பிரார்த்தனை செய்கிறோம். இதுதான் 5வது நிலை. இப்போது இந்த 5 சங்கல்பத்தையும் நாம் செஞ்சு முடிக்கும்போது நம்மையே நாம் இழந்திருப்போம். இப்படி இந்த செயல்முறையில் நாம் கவனம் செலுத்துறதுக்கு பதிலாக நாம் வார்த்தைகளில் கவனம் செலுத்துகிறோம். அதுதான் நாம் செய்யக்கூடிய தவறு. அப்படி செய்யும்போது சுத்திகரிப்பு நடக்கிறதில்ல. சுத்திகரிப்பு நடக்காத போது என்ன ஆகுது? அங்கே விளைவுகள்ங்கிறது இருக்கிறதில்ல. இன்னும் நமக்கான பதிவுகள் தான் ஆழமாயிட்டிருக்கு. சுத்திகரிப்பு செயல்முறையில் நாம் என்ன பண்ணுறோம்? அன்றாடம் நமக்கு ஏற்பட்ட பதிவுகளை அன்னன்னைக்கு வெளியேற்றுறோம். அப்போ அந்த பதிவுகள் எல்லாமே நமக்குள்ளேருந்து சுத்திகரிக்கப்பட்டு வெற்றிடமாகுது. அப்படி அந்த செயல்முறையில் நம்ம ஈடுபடும் போது அதில் இருக்கிற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதை ஒரு சங்கல்பத்தோடையும் மனோதிடத்தோடையும் செயல்படுத்தலாம். இந்த மாதிரி ஓரொரு கட்டமாக செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வசதியாக உட்காந்து தளர்வாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அனைத்து சிக்கல்களும் மன மாசுகளும் வெளியேறுகின்றன அப்படின்னு, அதாவது சூட்சுமமான விதத்தில் நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கோங்க. சொல்லிட்டு கொஞ்சம் இடைவெளி விடலாம். அதாவது மேற்சொன்ன இந்த கருத்து உங்களுடைய மனதில் உங்களால் தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னும் போது அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்போ அது எப்படி வெளியேறுது? முதுகிலிருந்து வெளியேறுது, புகை வடிவத்தில் வெளியேறுது. இந்த மாதிரி ஓரொரு கட்டத்தையாக நீங்கள் செயல்படுத்துங்க. அப்படி செயல்படுத்தும் போது அந்த செயல்முறையை கொஞ்சம் துரிதப்படுத்தலாம். அப்போது அங்கே ஒரு வெற்றிடம் உருவாக்கப்படுது. இதை உங்களாலேயே உணர முடியும். அப்போது மாஸ்டர்னுடைய பிரசன்னத்தை வேண்டி அழையுங்க. இந்த கட்டங்களை நீங்கள் புரிஞ்சிக்கும் போது உங்களுடைய சுத்திகரிப்பு சுலபமானதாக மாறிடும். இதை நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதில்லை. காலப்போக்கில் இந்த செயல்முறையை நீங்கள் நினச்சி கூட பார்க்க வேண்டியிருக்காது. நீங்கள் கண்களை மூடின அந்த கணமே சுத்திகரிப்பு செயல்முறைங்கிறது நிகழ ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம பிரார்த்தனையில் என்ன பண்ணுறோம்? ஓ மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த கணமே வார்த்தைகள் மறைஞ்சு பிரார்த்தனை நிறைந்த மனநிலைக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த செயல்முறையிலையும் நாம் மூழ்கிடுறோம். நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகளை பற்றி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சது, விரும்பினது இவ்வளவுதான். ஒன்று, இதை நீங்கள் இதயபூர்வமாக செய்யுங்க. நீங்கள் தியானம் செய்யறதுக்கு விரும்பாத நாட்கள் சில நாட்கள் வரலாம். அந்த மாதிரி இருக்கிற நாள் தயவுசெய்து எனக்கு உதவுங்கள்னு சொல்லி மாஸ்டர்கிட்டயே பிரார்த்தனை செய்யும்போது என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அதையும் மீறி ஒரு நாள் உங்களுக்கு தியானம் செய்யணும்னு உங்களுக்கு தோணலைன்னா, அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு வரலன்னா விட்டுறலாம். உங்களை நீங்களே நிர்பந்தப்படுத்திக்கிட்டு செய்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அங்கே உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல. அது வீண் முயற்சி. தியானம் செய்யணும்னு இதயபூர்வமாக நீங்கள் என்றைக்கு நினைக்கிறீங்களோ, என்றைக்கு உணர்றீங்களோ, அன்னைக்கு அதை முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் உண்மையிலேயே தியானத்தை அனுபவித்து மகிழ்கிறீர்களா? நீங்கள் உண்மையிலேயே அதை அனுபவித்து செய்தீர்களெனில் இன்னும் ஏன் அதிகமாக தியானம் செய்யக்கூடாது? இந்த கேள்வியை பாபுஜி மாஸ்டர் அடிக்கடி கேட்குறது வழக்கம். அதாவது தியானத்தை உண்மையிலேயே நீங்கள் அனுபவித்து மகிழ்ச்சியோடு செய்கிறீங்கன்னா ஏன் அந்த தியானத்தை நீங்கள் அடிக்கடி செய்யக்கூடாது, அதிகமாக செய்யக்கூடாது? இதை தான் மாஸ்டர் நம்மக்கிட்ட கேட்குறாரு. நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நேரத்தை வீணடிக்கிறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் தியானம் செய்யலாம். இதை தான் மாஸ்டர் நமக்கு சொல்கிறாரு. பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் உங்களுக்கு கிடைச்சாலும் தியானம் செய்யுங்க. இப்போ ஒருவேளை நைட்டு உங்களால் தூங்க முடியல அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி கூட நிறைய பேர் குறைப்பட்டுக்கிறாங்க. எனக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. இன்னும் அதிகமாக தியானம் செய்யறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னு இதை நாம் எடுத்துக்கலாம்.
நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். தூக்கம் வரலன்னு நாம் ஏன் குறப்பட்டுக்கணும்? தியானம் செய்யறதுக்கு அதை ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்தலாமே. இந்த விஷயத்த மாஸ்டர் சொல்லிவிட்டு, இப்போ நாம் எல்லாருமே இங்கே கூடியிருக்கோம். உண்மையிலேயே இது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நிலை. அதுக்குள்ளே தான் நாம் இருக்கோம். நமக்கு இந்த பண்டாராவில் பலவிதமான விசேஷ நிலைகள் அருளப்பட்டுருக்கு. இப்போது இந்த கட்டத்தில் ஒரு விழிப்போடு நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோம் அப்படின்னும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஓரொரு ஆன்மீக நிலைகளும் ஓரொரு கணமும் நமக்கு அருளப்பட்டுருக்கு. அப்போது ஓரொரு முறையும் அதை நீங்கள் அடையாளம் கண்டு உள்முகமாக ஏதோ ஒன்றை உணரும்போது அதை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதை நான் மேம்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே பிரார்த்தனை நிறைந்த மனநிலையில் மாஸ்டர்கிட்ட பேசுங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ளேயே அதிசயம் வெளிப்படுறத நீங்கள் உணர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கண்கள் திறந்திருக்கக்கூடிய அந்த வேளையிலையும் அந்த நிலையிலையும் உங்களுடைய நிலை இன்னொரு உன்னதமான நிலைக்கு போகிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த உணர்வும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தொடரும்போது இப்போ அடுத்த தியானம் வருது. அப்போ ஒருபடி உயர்வான நிலையிலிருந்து அந்த தியானத்தை இன்னும் கண்டினியூ பண்ணுவீங்க. இப்படியே நாம் செய்யும்போது இதுவும் நம்மளுடைய ஒரு பெரிய முயற்சியாக இருக்கட்டும். அப்போது ஓரொரு தியானத்திலையும் நமக்கு இந்த பண்டாராவின் போது ஓரொரு முன்னேற்றம் கிடைக்குது. அந்த முன்னேற்றத்தை விழிப்புணர்வோட எச்சரிக்கையாக இருந்து அதை கிரகிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோன்னா ஆன்மீகத்தினுடைய பலவிதமான நிலைகள் நமக்குள்ளே அருளப்படுறத நம்ம உணர்வோம். நம்ம மக்களில் பலர் பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு ப்ரெசப்டர்கிட்ட சிட்டிங் வாங்குகிறோம் அப்படின்னா அதனுடைய தாக்கம் அநேகமாக 2 அல்லது 3 அல்லது 4 நாட்களுக்கு கூட நீடிக்குது. ஆசிரமத்தில் மாஸ்டரோடு இருந்துட்டு வீடு திரும்பும்போது அதனுடைய தாக்கம் கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு நீடிக்குது. இந்த மாதிரி பலர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போது இந்த பண்டாரா முடிஞ்சு நாம் விடை பெற்று போகும்போது அந்த மாதிரி ஒரு நிலை உங்கள் எல்லாருக்குமே இருக்கலாம். இருந்தாலும் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நான் உங்கள் எல்லாரையுமே கேட்டுக்கிறேன். அதை செஞ்சதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயம் சரிதானா, அது செய்யறதுக்கு உகந்ததான விஷயமாங்கிறத நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க. அதாவது ஏதாவது ஒரு ஓரத்தில் மறைவாக அமர்ந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஆழ்ந்து போங்க. உங்களை நீங்களே உள்முகப்படுத்தி கொள்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மாஸ்டர்னுடைய பிரசன்னத்தை உணர்றதுக்கு முயற்சி பண்ணி, அதாவது அவருடைய பிரசன்னத்துக்கு இங்கே கிடைக்கிற ஆன்மீக நிலையை நான் தக்க வச்சுக்கிறதுக்கும் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் அந்த நிலைகளை நான் வளர்த்துக்கிறதுக்கும் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அவருடைய உதவியை கேளுங்க. நம்மளை இன்னும் மேம்படுத்தி கொள்கிறதுக்கு இந்த உரையாடல் உதவிகரமாக இருக்கும். அதாவது ஆன்மீக விழான்னு சொல்லப்படுற இந்த பண்டாராவின் போது ஏதாவது ஒரு இடத்துல மறைவாக உட்கார்ந்து நமக்குள்ளேயே நாம் ஆழ்ந்து போய் நம்மளை நாம் உள்முகப்படுத்திக்கிட்டு மாஸ்டர்னுடைய பிரசன்னத்தை கொண்டு வந்து இங்கே இந்த பண்டாராவில் எனக்கு கிடைக்கிற ஒன்னொன்றுத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்கும் அதை நான் வீட்டுக்கு போய் இன்னும் அந்த விஷயங்களை வளர்த்துக்கிறதுக்கும் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி மாஸ்டர்கிட்டேயே நாம் உதவி கேட்கலாம். இதை தான் மாஸ்டர் நமக்கு இங்கே ஒரு அற்புதமான விஷயமாக தெரியப்படுத்துகிறாங்க. அப்போது நம்மளுடைய தரம் இன்னும் மென்மேலும் அதிகமானதாக மாறும். இதை தான் பாபுஜி மாஸ்டரும் நமக்கு சொல்கிறாங்க. அப்போது பண்டாரா முடிஞ்சு நாம் இங்கிருந்து புறப்படும்போது நாம் பெற்றிருக்கக்கூடிய அந்த பரிசுகள் எல்லாத்தையுமே பேணி பராமரிக்கிறதோடு மட்டுமல்லாமல் கடவுளினுடைய அருளால் இன்னும் மேன்மேலும் அதை சிறந்ததாக மாற்றுவோம். அந்த மாதிரியான ஒரு உறுதியான தீர்மானத்தோடு நம்ம போகலாம். நன்றி அப்படின்னு சொல்லி மாஸ்டர் இந்த உரையை முடிக்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.